இந்த செடிகள் ஃபுல் இன்டோர் ஜீரோ சன்லைட்டில் வளரக்கூடிய ஒரு சூப்பரான செடி. அப்போ சன்லைட் பட்டா என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் எல்லாமே பர்னிங் ஆகிடும். உங்களோட வீட்டில் ஒரு செமி ஷேடான பிளேஸில் இருக்குது, வறண்டா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணலாம். மண்கலவன் பார்க்கும்போது 2 கப் அளவுக்கு செம்மண் கலவை, 1 கப் அளவுக்கு கோகோபீட், அது மட்டும் இல்லாமல் 1 கப் அளவுக்கு மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் இல்லை அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு மண் கலவை சூப்பராக இருக்கும் இந்த செடிகளுக்கு. நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை அந்த மண்ணோட தட்டி எடுக்கிறோம். ஒரு சிலவங்க மண்ணோட எடுப்பாங்க, எடுக்க முடியல அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கங்க. ஒரு சூப்பரான பாட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பாட்டில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மண் கலவையை ஒரு பாதி அளவுக்கு நிரப்பினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க செடிகளை வைக்கணுங்க. முக்கியமான விஷயம், தண்ணி ஊற்றினா கீழே ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி பாட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதிகமாக தண்ணி இருந்தது அப்படின்னா ஜாமியா பிளான்ட்டோட அந்த கிழங்குகள் எல்லாமே அழுகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தண்ணின்றது இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை மட்டும் லைட்டாக மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். அதிகமான மாய்ஸ்சரை வந்து